இந்த கேப்டவுன் பிச் வந்து டெஃபினட்டா பேசப்படும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதே ஸ்பின் பிச்சா இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்னென்னலாம் பேசுறீங்க, ஆனா இதே ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு ஃபாஸ்ட் டெக்கு ஒரு ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கிற பிச்சை எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எவனோ இந்நேரம் இந்தியாவில வந்து நாக்பூர்லயோ இல்லை இண்டோர்லயோ பால் திரும்பி 1.5 நாள்ல முடிஞ்சிருந்ததுன்னா எவனோ வந்துருவானுங்களா, ஃபார்மர் டீம்லாம் பிளேயர்ஸ்லாம் வந்து போட்டுருவானுங்க, உடனே ட்வீட் போட்டுருவானுங்க, இதெல்லாம் ஒரு கிரவுண்ட், இதெல்லாம் ஒரு பிச்சே கிடையாது, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டே கிடையாது எழுதிடுவானுங்க. ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எவனும் எழுத மாட்டான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற உலக கிரிக்கெட்ல நடந்துட்டு இருக்கு. சோ இந்தியா மேல அவ்வளவு ஒரு பொறாமையில இருக்கீங்க நிறைய பேர். ஏன்னா ஸ்பின் பிச் ரெடி பண்ணி நம்ம தட்டி தூக்கிடுறோம்ல, ஒயால நீங்களும் எல்லாரும் உங்க ஹோம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்றீங்க. கேட்டா அது வந்து குவாலிட்டின்றீங்க, இது குவாலிட்டியில அப்புறம் ஸ்பின் ஆட தெரிஞ்சா ஆடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஃபாஸ்ட் பவுலிங் விளையாட தெரிஞ்சு சில பேருக்கு வின் பண்றாங்க, தோக்குறாங்க. அந்த மாதிரிதான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். அதுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாதுங்க. அதாவது ஒரேடியா இந்த மாதிரி பிச்சும் எனக்கு பிடிக்காது, ஓவரா ஸ்பின் விசார்டாவும் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா. எஸ், ஹோம் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணலாம், பட் அது ஒரு 75% இருக்கணும் தவிர 100% இருக்கக்கூடாது.